கும்பத்தில் 6 கிரக சேர்க்கை. அது ஒரு 10-12 நாளைக்கு தான் இருக்கும். அந்த 6 கிரக சேர்க்கை ரொம்ப பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒருத்தருக்கு 7.5 சனி தொடங்குது, அவர் எப்படி தன்னை தற்காத்துக்கணும்? டெய்லி காலையில் எழுந்து உட்காந்து கோளறுபதிகம் வீட்டில் படித்தாலே போதும். சனி தசைங்கிறது எல்லாருக்கும் வராது. 7.5 சனி எல்லாருக்கும் வரும். வாழ்க்கையில் 3 தரம் வரும். சனி வருது, 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருது, அர்த்தாஷ்டம சனி வருது அப்படின்னலாம் பயப்படவே வேண்டாம். அரிகேசநல்லூரில் அந்த சிவனை கும்பிட்டாக்க எல்லாமே எல்லா சனியும் நல்லது தான் பண்ணும். யாராக இருந்தாலும் குபேரன் அங்கே தான் இருக்காரு. அதனால அவர் நிறைய பணத்தையும் கொடுத்துருவாரு. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சனிப்பெயர்ச்சி வந்துருச்சு. சனிப்பெயர்ச்சி அதுவும் வாக்கியப்படி அப்படின்னு சொன்ன உடனேயே அது குறித்த பல தகவல்கள், கேள்விகள் நம்ம வாசகர்களுக்கு இருக்குது. நிறைய பேர் ஃபோன் மூலமும் கேட்குறாங்க, இந்த யூடியூப் சேனல்ஸ்லையும் கேட்குறாங்க. அதை பற்றின ஒரு விரிவான விளக்கம் நமக்கு தேவைப்படுது. அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஐயா ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். முதல்ல அவங்கள வரவேற்போம். ஐயா நமஸ்காரம். வணக்கம். வணக்கம் சார். வாக்கியப்படி சனி பயிற்சி வந்துருச்சு. வரக்கூடிய 6ஆம் தேதி அந்த மாதிரி நடக்க போகுது. 6ஆம் தேதி சனி பயிற்சி, மார்ச் 6. சரிங்க. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு சனி போகுது. சரி. அதுக்கப்புறம் 21/4/2028 தான் அடுத்த சனி பயிற்சி. 2-3 வருஷம் இருக்கு. ஆமாம். 26 மார்ச்லேருந்து 27, 28, 28 ஏப்ரல். அப்போதான். ஆமாம், 2 வருஷமும் 1 மாதத்துக்கு கொஞ்சம் கூட, கிட்டத்தட்ட 25 மாதங்கள் அப்படின்னு வச்சு கணக்கு வச்சுங்க. 25 மாதங்களுக்கு மீனத்தில் சனி சஞ்சரிக்க போகுது. இதுதான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி. இப்பொழுதைய நிலவரம் அதுதான். சரிங்க. திருநள்ளாறுல இந்த 6/3/26 நடக்கிற சனி பயிற்சியை தான் அவங்க பிரதானமாக எடுத்து அதுக்காக ஒரு 10 நாள் விழா வச்சிருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. திருநள்ளாறுல 10 நாளைக்கு உற்சவம், சனி பயிற்சி விழா. அதுல மார்ச் 1ஆம் தேதி நான் பேசுறேன். ஓ சிறப்பு சார், சிறப்பு. அவங்க எல்லா ஜோதிடர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. ஓ சரி. கோவில் சார்பா ஒரு விழா நடக்குது. சரிங்க. அதுல ஜோதிட மாநாடு ஒண்ணு நடத்துறாங்க. ஓ ஓ சரி. அதுல நிறைய ஜோதிடர்கள் சனி பயிற்சியை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இதை திருநள்ளாறு கோவிலே பண்றாங்க. ஓ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் அவங்களே நடத்துறாங்க. புரியுதுங்க சார், புரியுது. அதுல என்ன 1ஆம் தேதி வர சொன்னாங்க பேசுறதுக்கு. நான் கூப்பிடுறேன். சரிங்க. மார்ச் 1. சரி. 10ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இங்க. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நம்ம முக்கியமாக சொன்னோம்னா, இது ஒன்றும் பயப்படுற மாதிரியான ஒரு சனிப்பெயர்ச்சி இல்லை. ஓ காரணம் என்னன்னா, குருவோட வீட்டுக்கு போகிறதுனால அது ஒன்றும் தீமை செய்யாது. ஓ குருவும் சனியும் சம கிரகங்கள். எதிரி வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி சேட்டை பண்ணும். ஓ நட்பு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் படுத்தோம், ரொம்ப படுத்தாது. ஆனா இது நட்பும் இல்லை, பகையும் இல்லை, சமமான இடம். சமம். குரு சனி சமம். சரி 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 சார், இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னாக்க, குருவோட வீட்டுக்குள்ள சனி போறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குருவோட வீட்டுல சனி இருக்கும் பொழுது அரசியல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தணும். ஓ பெரிய லெவல்ல. ஓ இதுக்கு முன்னால 97, 98 எல்லாம் அது இருந்தது. ஓ சரி சரி. அதே மாதிரி இப்போ மறுபடியும் வருது. இதில் என்னன்னா, குரு பயிற்சி இப்போ கடகத்துக்கு குரு 26/5 வருது. குரு பயிற்சி வந்துடுது. குரு பயிற்சி 26/5 கடகத்தில் உச்சமாகி அங்கேருந்து 9ஆம் பார்வையா மீனத்தில் இருக்கிற சனியை பார்க்குது. ஆமாம், அது ரொம்ப விசேஷமானது. ஓ சிறப்பு. ஆனால் அங்கே கொஞ்ச நாள் தான் இருக்கும். மே 26 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் மறுபடியும் 5 மாசத்துல சிம்மத்துக்கு வந்துடும். ஓ சரி. சிம்மத்துக்கு வந்த பிறகு அது அங்கேயே வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகி போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஓ 2028 ஏப்ரல் மாதம்தான் கன்னிக்கு பயிற்சி ஆகுது. சிம்மத்திலேருந்து கன்னிக்கு. ஆமாம், அது 1.5 வருஷம் கிட்டத்தட்ட. இது ரொம்ப ரேர். அந்த மாதிரி குரு கரெக்டாக 13ஆவது மாதம் கிளம்பிடும். ஆமாம், மேக்சிமம் 12.5 மாதம், 13 மாதம் 8 நாள்னு சொல்லுவாங்க கணக்கு. பொதுவாக சொல்கிறது 13 months and 8 days அப்படிம்பாங்க.
ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கும். ம் சிம்ம குரு வந்து ம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ம் அந்த சிம்ம குரு வந்து மே 26 வந்துட்டு அப்புறமா அக்டோபர் 20 மறுபடியும் மாறிடுறது. அக்டோபர் 20 ம் இதுக்கு வந்துடுறது, ஓகே சிம்மத்துக்கு. சிம்மத்துக்கு ம் வந்துட்டு மறுபடியும் சிம்மத்திலேயே வக்கரமாகுது, வக்கரமாகி திரும்பி போகுது, அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிரகங்கள் மாற்றங்கள் எல்லாமே வந்து சற்று வித்தியாசமான ஒரு ஒரு அமைப்பில் இந்த வருஷம் இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், 6 கிரக சேர்க்கை இப்போ 22லேருந்து கும்பத்தில் 6 கிரக சேர்க்கை. ஆ அது ஒரு 10-12 நாளைக்கு தான் இருக்கும். ம் ம் அந்த 6 கிரக சேர்க்கை ரொம்ப பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சனி, ராகு, சூரியன், செவ்வாய், ம் புதன், சுக்கிரன், ம் 6 கிரகம் கும்பத்துல ஒண்ணா இணையுது. ம் ம் இப்போ இன்னொரு 1 or 2 டேஸ்ல ஆமா ஆமா ஆமா. இணைஞ்சிட்டு அது அங்கேயே தான் இருக்கு ரொம்ப நாளைக்கு. ம் அதுக்கப்புறம் முதல்ல சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சமாகும், அதுக்கப்புறமா செவ்வாய் போகும், ம் அதுக்கப்புறமா பங்குனி 1ஆம் தேதி சூரியன் போயிடும், ம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிரகங்களா மாறுது. பெரியது. ஸோ இந்த கிரக மாற்றங்கள் எல்லாமே சற்று அபூர்வமான அசாதாரணமான மாற்றங்கள்னு சொல்லலாம். அசாதாரணம்னா நல்ல விதமா எடுத்துக்கிறதா? நல்லதுதான் பண்ணும். நல்லதுதான். நிறைய நன்மைகள் நிறைய பேருக்கு நடக்கும் சார். போதும் சார், சூப்பர் சார். குறிப்பா மேஷம் எடுத்துக்கிட்டா 11ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கைன்றது ஒரு பெரிய யோகம். ம் 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 ம். மேஷத்தெல்லாம் திடீர்னு வந்து டாப் லெவலுக்கு கொண்டு வந்துடும். அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய துறையில் அவங்க வந்து ம் நம்பர் 1 இடத்துக்கு வருவாங்க. ம் 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 ம். ஒரு பெரிய பாப்புலாரிட்டியை கொடுக்கும். ஓ. 11ஆம் இடத்துல கிரகங்கள் சேரும்போது ம். மிகப்பெரிய புகழ் கிடைக்கணும். கிடைக்கும். அந்த மாதிரி பெரும்பாலான ராசிகளுக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும். உலக அளவில் இந்த சனிப்பெயர்ச்சி ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும்னா, ஏன்னா நிறைய இடங்களில் போர் பற்றின செய்தி இருக்குது, பொருளாதாரத்தில் வந்து அப்பப்போ வந்து ஒரு பயம் வருது, ஒரு பெரிய ரெசஷன் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறோம், ஏஐனால நிறைய வந்து ஜாப் கட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபியர் இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி அப்படி ஏதாவது ஒரு விபரீதத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்குமா? இல்லை, விபரீதத்தை கொடுக்காது, ம் ஆனால் மாற்றங்களை கொடுக்கும். ம் ஏன்னா ஃபைனான்ஸ் அப்படின்னாலே குரு தான். ம் ம் பொருளாதாரம் அப்படின்ற இந்த வேர்டை எடுத்துக்கிட்டாலே அது குருவை வச்சு தான் வந்து நிர்ணயம் பண்ண முடியும். ம் அந்த குருவோட வீட்டில் போய் சனி வந்து சமகிரகமாக போய் உட்காரும்போது பொருளாதார ரீதியான மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஓ. இது முன்னாலெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ம் 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 இந்தியா வல்லரசு நாடுங்கிற அந்த ஈக்குவல் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வரும். ஓ. ம் பாரத தேசத்துக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக நம்ம பாரத பூமி இருக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, அதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக ம் நம்ம நாடு தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய நேஷனுடைய பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிக்கும். அற்புதம் 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 அற்புதம். பொதுவாக இந்த இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு எல்லாம் இப்பப்பெல்லாம் பயங்காட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான நிகழ்வுகள் இதை ஒட்டி ஏதாவது நடக்குமா, இல்லை இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரி? இல்லை, இது வந்து இயற்கை சீற்றங்கள்ல வந்து இது எதுவும் பண்ணாது. அப்படி எதுவும் தீமை எதுவும் நடக்காது. பொருளாதார விஷயங்கள் தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அது மட்டும் இருக்கும். ஆமாம். ஓகே. மார்க்கெட் ட்ரெண்ட் எல்லாம் வந்து மாறும். ஓ, சரி 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 சரி. அதுதான் இதில் மெயின் இதுவே. ஓகே ஓகே. பொதுவாகவே சனி பகவான்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்று இருக்குது. சனி வந்து அங்கே வந்துட்டாரு, 7.5 சனியாக வந்துட்டாரு, அஷ்டம சனியாக வந்துட்டாரு, அர்த்தராஷ்டம சனியாக வந்துட்டாரு அப்படின்னு. இது எல்லாம் ரொம்ப நம்ம பயப்படணுமா, இல்லை எப்படி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்? இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி தொடங்குது, அவர் எப்படி தன்னை தற்காத்துக்கணும்? சனியை பற்றின பயமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாதது. ஓ. சனி அப்படி ஒன்றும் எல்லாரையும் வந்து துன்புறுத்துகிற ஒரு கிரகம் அல்ல. ம் மற்ற நிறைய அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஓகே. பல்வேறு காரணங்கள் ஒன்றா சேரும்பொழுது தான் பாதிப்புங்கிறதை ஏற்படுத்தும். ம் இதில் இப்போ அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லை. அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் தனிநபருக்கோ இல்லை ம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசத்துக்கோ அந்த மாதிரி பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ம்
அதனால வந்து விலைவாசியில வந்து ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படும். ம் சில பொருட்களுடைய விலை ரொம்ப சரியும், ம் சிலது ரொம்ப ஏறும். அந்த மாதிரி மாற்றங்கள் அந்த ஓ மார்க்கெட் ட்ரெண்ட் தான் வந்து இது வந்து மெயினா அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஆமா. ஓகே ஓகே. இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா பயங்கரமாக எல்லாரும் பயப்படுறாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஆனாலும் கூட அதை போக்குவதற்கு நம்ம ஏதாவது ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னா எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யலாம் சார்? சார் கோளறு பதிகம் படிக்கிறது தான் சார் சிறந்த வழிபாடு. ஓ மேயிர் தோழி பங்கன் விடமண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ம் அப்படின்னு வருது. அந்த கோளறு பதிகம் ம் திருஞான சம்பந்தர் ம் அருளி செய்தது. ம் அதை படித்தாலே எல்லா கிரகங்களும் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் சார். நீங்கள் இதுக்கு தனியாக பெருசாக ஏதோ ஒரு பரிகாரம்னு ஒன்று பண்ணணும், பெரிய யாகம் வளர்த்து தான் பண்ணணும், அதை பெரிய பொருட்செலவில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியம்லாம் இல்லை. ம் டெய்லி காலையில் எழுந்து உட்காந்து கோளறு பதிகம் வீட்டில் படித்தாலே போதும். ம் 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 எளிமையான செலவே இல்லாத ம் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னா கோளறு பதிகத்தை அனைவரும் தினமும் வாசிக்க வேண்டும். சிறப்பு. அதுதான் பெஸ்ட்டு. ம் 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 8 கிரக சேர்க்கைன்னு ஒன்று வந்தது 1962. ம் சரி. அப்போ எல்லாரும் இதுதான் பண்ணாங்க. ஓ ஓ ஓ ஓ 8 கிரக சேர்க்கையில் உலகம் அழிஞ்சிரும்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஓ அப்போ வெளியான பத்திரிகைகளெல்லாம் ஜோசியர்லாம் இதை கட்டுரையே எழுதினாங்க. ம் ம் உலகத்துக்கு அழிவு ஏற்பட்டுடுச்சு, ம் களி முடிஞ்சிரும்னே ஒருத்தர் எழுதினார். அந்த கட்டிங்ஸ் எல்லாம் எங்கள் அப்பா எடுத்து வச்சுருந்தார். நான் அதுக்கப்புறமா ஒரு தடவை ஏதோ பழைய இதெல்லாம் புக்ஸு ரேக் எல்லாத்தையும் எடுக்கும்போது அதெல்லாத்தையும் பைண்ட் பண்ணி வச்சுருந்தார் எங்கள் அப்பா. அவர் ம் ம் அதை எடுத்து பார்த்தா பயப்படுற மாதிரி எழுதியிருக்காங்க ரொம்ப. ம் ம் ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை. ம் 8 கிரக சேர்க்கைக்கு உலகத்தையே பயமுறுத்தினாங்க ம் ம் எல்லாரும். ம் இப்போ 6 கிரக சேர்க்கை. ம் 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 இது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாதுன்றது என்னோட கருத்து. ஓகே 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 ஓகே. பொதுவாகவே சனி பகவானினுடைய தன்மை என்ன? இப்போ ஒருத்தருக்கு இது வந்து கோசார ரீதியாக உங்களுக்கு இந்த பயிற்சிகள்லாம் நடக்குது, நம்ம 7.5 சனி அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஒருத்தரோட வாழ்க்கையில் சனி தசை அப்படிங்கிறது வரும் இல்லைங்களா? அந்த காலகட்டங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் சார்? சனி தசை எல்லாருக்கும் வராது சார், ஓ சிலருக்கு தான் வரும். ஓ 9 கிரகங்களுடைய தசையும் நடக்கணும்னா 120 வருஷம் ஆகும். யாருமே பார்க்க மாட்டாங்க. ஓ உங்களுடைய ஆரம்ப தசையிலேருந்து கணக்கு எடுக்கணும். ம் அஸ்வினி மகம் மூலம் கேது தசை ஆரம்பம், ம் பரணி பூரம் பூராடம் சுக்கிர தசை ஆரம்பம். ம் அந்த மாதிரி 3 நட்சத்திரங்கள் 9 கிரகங்களுக்கும் ம் மொத்தம் 27 நட்சத்திரங்களை 9ஆ பிரிச்சுட்டாங்க. பிரித்து ஒரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. ம் ம் அதில் வந்து இப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறான்னு வச்சுங்க, ஆயில்யம் கேட்டே ரேவதி, ம் அவர் லைஃப் டைமில் சனி தசையை பார்க்க மாட்டார். ஓ ஏன்னா 9வது தசை. சரிதான். அதனால வந்து சனி தசைங்கிறது எல்லாருக்கும் வராது. சரி. 7.5 சனி எல்லாருக்கும் வரும். வாழ்க்கையில் 3 தரம் வரும். ம் 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 மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனின்னு சொல்லுவாங்க அது பொதுவா. புரியுது. ஆனா 3வது ரவுண்டையும் தாண்டி 4வது ரவுண்டை எட்டி பார்க்குறவங்களாம் இருக்காங்க. ஆமா அது வந்து தனிநபர் ஜாதகத்தை பொறுத்து சார். புரியுது. தனிநபர் ஜாதகப்படி என்னென்ன கிரகங்கள் வலுவா இருக்கு, என்னென்ன தசைகள் அவருடைய வாழ்நாளில் வரும். 6 தசை தான் ஒருத்தருக்கு வரும். ம் ம் 7வது தசை கூட்டு போடும்பாங்க. ம் 6 தசை தான் பெரும்பாலும் எல்லாரும் பார்க்க முடியும். அந்த 6 தசையில எது நல்லா இருக்கும், ம். எது நல்லா இருக்காது, ம் அது எந்த வயசுல வருது. இப்போ ரொம்ப சின்ன வயசுல யோக தசை வந்ததுன்னா அப்பா நல்லா இருப்பாரு, ம் ஒரு பெரிய வசதியான குடும்பத்து குழந்தையா இருக்கும். அது ஓ புரியுது. ரொம்ப வயசான காலத்துல ஒருத்தருக்கு நல்ல தசை வருதுன்னா பசங்க நல்லா பார்த்துக்குவாங்க, ம் ரிட்டையர் ஆன பிறகு கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. நடு வயசுல வர தசை தான் ஒரு மனிதன் தான் சம்பாதிச்சு முன்னுக்கு வந்து பேர் வாங்கி ம் ம் வாழ்க்கையில் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சு நல்ல குடும்பம், நல்ல வசதி, நல்ல ஆரோக்கியம், நல்ல புகழ், நல்ல வேலை இதெல்லாம் ஒருத்தன் கிடச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா 25லேருந்து 60 வரைக்கும் வர தசைகள் தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதுதான் தீர்மானம் பண்ணும். ரொம்ப யங் ஏஜில் வர தசை அப்பாவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடும். ம் ரொம்ப லேட்டாக வர தசை பசங்க நல்லா இருப்பாங்க. ம் 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 நடுவில் வர தசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடியது.
ஏழரை சனி அஷ்டம சனிலாம் எல்லாருக்கும் லைஃப்ல 3 தடவை வரும் சார். வரும். எல்லாரும் 3 தடவை ஏழரை சனியை பார்த்துட்டு தான் வரும். என்ன, அது கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. என்னன்னா அதுல அந்த பீரியட்ல வந்து சில பேருக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், சில பேருக்கு வந்து வெல்த் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி சில பாதிப்புகள் ஏற்படும். அது வந்து அவங்களுக்கு அந்த வெறும் இந்த கோச்சார ரீதியான பலனை மட்டும் பார்க்காம அவங்களுடைய தசாபுக்தி என்ன நடக்குது, அதையும் சேர்த்துக்கணும். ஜனனகால ஜாதகப்படி என்ன தசை நடக்குதுங்கிறதையும் பொறுத்து ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் அதை வந்து முடிவு பண்ணி சொல்ல முடியும். ஒருத்தருக்கு வந்து 7.5 நடக்குது ஆரம்பிக்குது, இல்லைன்னா நடந்துட்டு இருக்கு, ஜென்மத்தில் சனி இருக்கு அப்படிலாம் வச்சுக்கிட்டா கூட பொதுவாகவே சனியோட ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. அர்த்தாஷ்டமமாக இல்லை அஷ்டமமாக இல்லை கண்டகமாக எப்படியோ ஒன்றில் இருக்குது அப்படின்னா அவங்க இதை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? அது வந்து ஒரு நபருக்கு நபர் மாறுபடக்கூடிய விஷயம் சார். ஓ சரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில பேர் பண விஷயத்தில் ரொம்ப வந்து சனி பீரியடில் கஷ்டப்பட்டவங்க நான் பார்த்துருக்கேன். நல்லா இருந்துட்டு வாழ்ந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போனவங்கலாம் பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக சில பேரை பாதிக்கும், சில பேர் உடல் ரீதியாக ஆரோக்கியத்தில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். சில பேர் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப ஆகா ஓகனும் இருக்காது, கஷ்டமும் பட மாட்டாங்க, ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு சில பேர் நம்மளே பார்க்குறோம் சார், லைஃப்பில் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரன் குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருக்காங்க, 80 வயசு வரைக்கும் வாழுறாங்க, லைஃப்பில் எல்லா நல்லது எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறாங்க அவங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து 7.5 சனியே வராதா? அதானே எனக்கும் அந்த சந்தேகம் உண்டு. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சார், அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் 7.5 சனி வராதா? அதானே வரும். அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் அது லேசாக பாதிக்கும். அந்த பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், தாங்கக்கூடிய அளவில் இருக்கும், அதுதான் வித்தியாசம். அதனால அந்த பாதிப்புகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பாதிப்புகள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்பட தான் செய்யும். சரி, நம்ம அதுக்கு சில கோயில்கள்லாம் இருக்கு. இப்போ சனின்னா உடனே திருநள்ளாறு மெயின், அதுதான். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த வருஷம் நான் எல்லாரையும் ஹரிகேசநல்லூர் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். சிறப்பு. ஹரிகேசநல்லூர் உங்களுடைய சொந்த ஊர்? ஆமாம், ஹரிகேசநல்லூர் எங்கள் சொந்த ஊர், நெல்லை மாவட்டம். அது அந்த கோவிலில் வந்து சனி பகவானுக்கு ஒரு பெரிய சன்னதி சார், 6 அடி உயரத்துக்கு நிற்கிறாரு சார் சனி. அவ்வளோ பெரிய சனி விக்கிரகம் நீங்கள் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். 6 அடி ஹைட்டு சனி பகவான் நின்றுட்டு அருள் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜேஷ்டா தேவி மாந்திய மடியில் உட்கார வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஜேஷ்டா தேவிங்கிறது சனியுடைய மனைவி. அந்த அம்மா குழந்தை மாந்திய மடியில் உட்கார வச்சிருக்கோம். மாந்தி சின்ன குழந்தையா மடியில் உட்காந்து 1 வயசு குழந்தை மாதிரி இருக்கும் மாந்தி. ஜேஷ்டா தேவி மாந்தியை வச்சுட்டு இருக்கிற அமைப்பு அந்த கோயிலில் தான் இருக்கு. அது ஒரு தனி சன்னதி, அங்கே ஒரு சிறப்பு அது. அதுக்கப்புறம் அது வந்து குபேரன் வந்து பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம். குபேரனுக்கு வெளியில தனி சன்னதி இருக்கு. 2 மூலவர், 2 கர்ப்ப கிரகம், ஒன்று ஹரிகேசநாதர், இன்னொன்று குபேரலிங்கம். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு சார். சனியுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம போக வேண்டிய கோயில்களில் ஹரிகேசநல்லூர் ரொம்ப முக்கியமான ஒன்று சார். நெல்லை மாவட்டத்தில் எங்கே இருக்குது சார் இது எக்ஸாக்டாக? நெல்லை மாவட்டத்தில் அது வந்து வீரவநல்லூர் பக்கத்தில் இருக்கு சார். ஓகே. இந்த சேரன் மாதேவி காரக்குறிச்சியெல்லாம் இருக்கு இல்லையா? காரக்குறிச்சி அருணாச்சலம் இருந்தார் ஊர். அந்த காரக்குறிச்சி தாண்டி போகும்போது வீரவநல்லூர்னு வரும். சரி. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர். ரொம்ப பழமையான சிவன் கோயில் சார். இட் மஸ்ட் பி சம்வேர் அரவுண்ட் 2000 இயர்ஸ் ஓல்டு. பார்த்தாலே கட்டடத்தை பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பழமையானதுங்கிறத நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இவ்வளோ ஓல்டு டெம்பிள், நல்ல பவர்ஃபுல்லான சிவன். சனி வருது, 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருது, அர்த்தாஷ்டம சனி வருது அப்படின்னலாம் வந்து பயப்படவே வேண்டாம். ஹரிகேசநல்லூரில் வந்து அந்த சிவனை கும்பிட்டாக்க எல்லாமே வந்து எல்லா சனியும் நல்லது தான் பண்ணும். யாராக இருந்தாலும் அது ஒரு நல்ல வழிபாடு. அற்புதம். குபேரன் அங்கே தான் இருக்காரு, அதனால அவர் நிறைய பணத்தையும் கொடுத்துருவாரு. குபேரன் தவம் பண்ண இடம். குபேரன் தவம் பண்ணி சிவன் அவருக்கு காட்சி கொடுத்த இடம் அது. குபேரனுக்கே அவருடைய நிதியெல்லாம் இழந்துடுறாரு ஒரு பீரியட்ல. அப்ப அங்க வந்து தவம் பண்ணி அவர் இழந்த நவநிதிகள், அவருடைய வெல்த்தை வந்து சிவபெருமான் திரும்ப கொடுக்கிறார். இழந்த செல்வத்தை குபேரன் மீண்டும் பெற்ற தலம் ஹரிகேசநல்லூர்.
இது ரொம்ப ஒரு ஒரு ஹைலைட்டான ஒரு சமாச்சாரம். குபேரனுக்கே ஒரு பீரியட்ல சோதனை வந்து செல்வத்தை இழக்கிறார். அவருடைய பறக்கும் விமானம், அந்த ஆகாயத்துல பறக்க நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல பறக்கக்கூடிய ஒரு விமானம் வச்சிருந்தாரு. அதை வந்து அவங்க அண்ணன் ராவணன் அடிச்சு பிடிங்கிடலாம். ராவணனோட தம்பி தான் குபேரன். புரியுது. அதை திரும்ப கொடுக்குறாரு. அந்த விமானம் மறுபடியும் கிடைக்குது அவருக்கு அங்க ஹரிகேசநல்லூர்ல வந்து தவம் பண்ணதுல. அதனால நம்ம முன்னோர்கள் வந்து சார் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கெட்ட நேரம் வரதான் செய்யும். கெட்ட நேரம் வரும்போது என்ன பண்ணா அதுலேருந்து தப்பிக்கலாங்கிறதுக்கு ஒரு ஒரு வழிமுறையும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க. அதுல சில முக்கியமான ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அந்த முக்கியமான ஸ்தலங்கள்ல ஹரிகேசநல்லூர் ஒண்ணு. அந்த நாள்ல நீங்க என்ன அங்க ஏதாவது விசேஷமான வழிபாடுகள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? ஆமா சார், அன்னைக்கு வந்து காலையில கணபதி ஹோமம், அதுக்கப்புறம் நவகிரக ஹோமம், சனியுடைய மூலமந்திர ஹோமம், அதெல்லாம் பண்ணி சனி சன்னதியில் ஒரு பெரிய அபிஷேகம், அப்புறம் ஜேஷ்டாதேவி மாந்தி இருக்கிற சன்னதியில் ஒரு சிறப்பு அபிஷேகம், பூஜை, வழிபாடுகள் எல்லாமே பண்ணியிருக்கோம் சார். மார்ச் 6ஆம் தேதி காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து அது 10:30 மணி 11 மணி வரைக்கும் போகும். சிறப்பு வழிபாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கேன். யார் வேணாலும் வரலாம். அது ஒரு பழமையான சிவன் கோவில். வாங்க, வழிபாடு பண்ணுங்க, வேண்டிக்கிங்க, போயிட்டு வாங்க. ஓகே. குறிப்பாக அந்த நாளில் நீங்களும் அங்கே இருப்பீங்க? நான் அங்கே தான் இருப்பேன். சரி 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 சரி. நேர்களே, வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாமல் ஹரிகேசநல்லூர் போயிட்டு அன்னைக்கு அந்த வழிபாடுகளில் கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக அந்த திருநெல்வேலி பக்கத்தில், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கிறவங்க தவறாமல் அந்த நாளில் போய் அங்கே கலந்துக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் அதோடைய நேரலையை முடிந்த அளவுக்கு நம்ம சக்தி விகடன் சேனல்லையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் லைவ் பண்ணீங்கன்னா அதோடையும் நம்ம வந்து சக்தி விகடன் லைவ் பண்ணுறதா இருக்கும் சார். என்னுடைய ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே லைவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே. அது லிங்க் தரோம். நீங்களும் உங்களுடைய நேயர்களுக்கு சக்தி விகடன் நேயர்களும் அதை வந்து நேரடியாகவே நம்ம தரிசனம் பண்ணலாம். அந்த நேரடி ஒளிபரப்புக்கு நான் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். நன்றி சார், நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.